இன்னும் ஏஐல ஆட் கிரியேட்டிவ் ரெடி பண்ணி மெட்டா ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட காஸ்ட் பர் லீடோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், உங்கள் பட்ஜெட்டும் அதிகமாகும். ஏன் அப்படின்னா மெட்டா வந்து அவங்களோட போஸ்டர் சைஸ் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அது இன்னும் தெரியாமலே சில ஏஜென்சிஸ், சில கம்பெனிஸ், சில செல்ஃப் மேடு மெட்டா ஆட் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஏஐல ஜென்ரேட் பண்ண இமேஜை வச்சே மட்டுமே ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களோட லோகோ தெரியாது, நீங்கள் கீழே போட்டிருக்க ஆஃபர்ஸ் தெரியாது, டாப்லையும் பாட்டம்லையும் இருக்க டெக்ஸ்ட்டோ இமேஜோ லோகோவோ கண்டென்ட்டோ இதெல்லாமே மிஸ் ஆயிரும். ஒரு கஸ்டமர் உங்களை தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு லோகோ தெரியாதனாலையும் அவங்க கம்பெனி டீட்டெயில் தெரியாதனாலையும் அந்த ஆடை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் லீடு கவுண்ட் அதிகமாகும், உங்களோட லீடு கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு லீடை வந்துட்டு குவாலிட்டியே இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அது கன்வர்ஷன் நடக்கவும் நடக்காது. ஸோ இதை தெரிஞ்சுக்காம ஆட் ரன் பண்ணாதீங்க. இனிஷியலாக போஸ்டரோட சைஸை பாருங்கள், இதை க்ராப் பண்ணி போட முடியுமா, இல்லை சைஸ் வந்து அடாப்ட் ஆகுதா, மொபைல் வெர்ஷனுக்கு அடாப்ட் ஆகுதா, ஸோ போஸ்டர் கரெக்டாக விசிபிளாக இருக்கா கஸ்டமருக்கு, நம்ம லோகோலாம் கரெக்டாக தெரியுதா, நீங்கள் போட்டிருக்க ஆஃபர் கண்டென்ட் இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு ஆடை ரன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போஸ்டர் சைஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.